ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சரவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் ஆடு ஜீவிதம்ங்கிற மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ஆடு ஜீவிதம் இந்த படத்தை பிளெஸ்ஸி இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா ஜாலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் வந்து ஆடு ஜீவிதம்ங்கிற ஒரு நாவலை தழுவி படமாக எடுக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்க, இந்த படத்தில் பிருத்திவிராஜுக்கு புதுசாக கல்யாணம் ஆகுது. ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. குடும்ப கஷ்டம் காரணமாக சவுதிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாரு. என்ன வேலைனாக்க, ஒரு ஆஃபீஸில் ஹெல்ப்பர் வேலைக்குன்னு சொல்லிட்டு விசா எடுக்கிறாங்க. அங்கே போனாக்க பாலைவனத்துக்கு நடுவில் போய் ஆடு மேய்க்க சொல்லி கொடுமைப்படுத்துகிறாங்க. இங்கேருந்து எப்படியா தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் தப்பிச்சாரா இல்லையா? இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு 2 படம் ஞாபகம் வந்துச்சு. ஒன்று வந்து கேஸ்டவே, இன்னொன்று வந்து மரியான். கேஸ்டவேல வந்து ஒரு தீவில் மாட்டிப்பார் தனியாக. அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தார் அப்படிங்கிறத கதையாக இருக்கும். அடுத்து மரியானில் வந்து ஆப்ரிக்கன்ஸை மாட்டிப்பார். அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்தார் அப்படிங்கிறது கதையாக இருக்கும். இந்த 2 கதையும் இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த படத்துலேயும் ஒரு பாலைவனத்து நடுவில் மாட்டிக்கிறாரு. எப்படி இல்லை தப்பிச்சு வந்தாரா இல்லையா, அதுதான் கதையாக இருக்கும் இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து நிறைய லாஜிக் லூப் ஹோல் இருக்குது. பாலைவனத்தில் ஆடு மேய்க்க சொல்கிறாங்க. அங்கே எந்த விதமான புல் எதுவுமே கிடையாது. ஆடு மேய்க்கிறதுக்காக ஆடெல்லாம் ஓட்டிக்கிட்டு இந்த பாலைவனத்தில் போவார். எங்கே ஆடை வாக்கிங்க்கு கூப்பிட்டு போகிறாரா என்னன்னு தெரில. அந்தளவுக்கு லாஜிக் லூப் ஹோல்லாம் இருக்குது. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் பிருத்திவிராஜ் தான் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவரோட ஆக்டிங் அல்டிமேட்டாக இருக்கும். அது சவுதிக்கு வந்தோடனே அங்கே ஏர்போர்ட்டில் இருந்து மொழி தெரியாமல் ஆக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாலைவனத்துக்கு நடுவில் அடிக்கிற வெயிலில் ஆடு மேய்க்கிற சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் யார்கிட்ட பேசுகிறது என்னன்னு தெரியாமல் ஆடுகிட்டலாம் பேசிக்கிட்டு இருப்பார். அவரோட ஆக்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது வந்து நாளாக தாடியெல்லாம் வளர்ந்து முடியெல்லாம் வளர்ந்து அவர் வாய்ஸ் ரொம்ப கம்மியாகி அவர் பேசுகிறதே புரியாது. ரொம்ப ஹம்மிங் வாய்ஸில் பேசுவார். அதெல்லாம் அந்த ஆக்டிங்லாம் பார்க்கும்போது அவரோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பிருத்திவிராஜுக்கு நேஷனல் அவார்டான ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்தில். அடுத்து அமலா பால் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவாங்க. கொஞ்சம் சீன் வருவாங்க. கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பிருத்திவிராஜோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார். சவுதிக்கு 2 பேரும் சேர்ந்து தான் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு வருவாங்க. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாலைவனத்தில் போய் பில்டிங்லாம் பார்த்த மாதிரி ஓடுவார் குடுகுடுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அந்த பில்டிங்கே இருக்காது. அவங்க பார்த்து பாலைவனத்தில் ரொம்ப வெக்ஸ் ஆகி ரத்தம் கக்கி சாவார். அந்த சீனாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து ஒரு சீன் இருக்குது பாலைவனத்தில். எல்லோரும் நமாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தாக்கா பாலைவன பாம்பெல்லாம் டக்குன்னு அப்படியே வரிசையாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது மிரண்டேன் நானே. என்னடா அது இப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த சீன் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்க சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப தரமாக இருக்குது. பாலைவனத்தை அப்படியே சூப்பராக காட்டியிருக்காங்க. அந்த அடிக்கிற வெயிலுக்கும் அங்கே வந்து ஒரே டென்ட்டு தான் இருக்கும். அதில் வந்து ஓனர் அரபி மட்டும் தான் இருப்பான். உள்ளே வந்தாக்கா எட்டி உதைச்சி ஓட சொல்லுவான். அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னாக்க, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடுது. இந்த படத்தை ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் படத்தை முடிச்சிருக்கலாம். 2.25 மணி நேரம் ஓடுது. கிட்டத்தட்ட படம் பார்க்கறதுக்கு ரொம்ப போராக போகுது. அதுவும் இல்லாமல் ஒரு பாலைவனத்தையே காட்டுறாங்க. பிருத்திவிராஜ், பாலைவனம், ஆடு இதை 3 வச்சு தான் இந்த கதையே ரன் ஆகுது இந்த படம் ஃபுல்லாக. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த படத்தில் வந்து அடுத்து இந்த சீன் தான் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி போச்சு. எப்படினாலும் பிருத்திவிராஜ் வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பல, வேணாம் விட்டுருங்க. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்துக்கு எடிட்டிங். இந்த படத்தை வந்து ஒரு 1/2 ஹவர் ஒரு 45 மினிட்ஸ் ஸ்பின் பண்ணியிருக்கலாம். பட் படம் ரொம்ப லென்த்தாக இருக்குது. அடுத்து இந்த படத்துக்கு மியூசிக் ரஹ்மான் பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் ஆவரேஜாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் 2 hours 50 minutes ஓடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோடய மார்க் 5க்கு 1.75 தருவேன். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது, ஒரு நியூட் சீன் இருக்குது, லிப்லாக் இருக்குது. அதெல்லாம் பார்க்காததும் உங்கள் விருப்பம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.